அரேஸ். அரேஸ்னா ஹோமோஜீனியஸ் டேட்டா ஐட்டம்ஸ், ஒரே மாதிரி டேட்டா ஐட்டம்ஸ். அது நிறைய கலெக்ஷன் ஆஃப் அதே மாதிரி ஐட்டம்ஸை கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ஒரே மாதிரி டேட்டா ஐட்டம்ஸ்க்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே சைஸாக தான் இருக்கும். ஒரே பேருக்கு கீழே அத்தனையும் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக இருக்கலாம், இல்லை டிரைவ்டோ இல்லை யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரேண்டமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீக்வன்ஸ்னா ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் எடுத்த இடத்துல 10வது ஐட்டம் 100வது ஐட்டம்ங்கிற மாதிரி ரேண்டமாக ஆக்சஸ் பண்ணலாம் அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இண்டெக்ஸ் யூஸ்வலாக 0ல் ஆரம்பிச்சு இப்போ n எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா n-1ல முடியும். அதான் இண்டெக்ஸ். அரேஸே வந்து 1 டைமென்ஷனல் அரே இல்லை மல்டி டைமென்ஷனல் அரேஸும் இருக்கு. 1 டைமென்ஷனல் அரேஸ்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ டேட்டா டைப் கொடுக்கணும், அப்புறம் அரேக்கு ஒரு பேர் கொடுத்து அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போறோம்னு வரும். அதுவே 2 டைமென்ஷனல் அரேஸ்னா அந்த அரே நேம் கூட எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்ன்னு சொல்லணும். அதுவே 3D 4D அரேஸ் கூட நம்ம போய்க்கலாம். இந்த அரேஸை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணணும்னா ஒரு ஈக்குவல் டு ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோமோ கமா செப்பரேட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். தனியாக ஒரு லூப் யூஸ் பண்ணி கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த அரேஸும் பின்னாடி பாயிண்டர்ஸ் பார்ப்போம். இது ரெண்டுக்கும் நடுவில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த அரேவோட பேர் தான் அந்த அரே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ். அதுவும் கான்ஸ்டன்ட் பாயிண்டர், அப்போ அந்த வேல்யூ மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேவை பாஸ் பண்ணணும், இல்லை ஃபங்க்ஷன்ல இருந்து அரேவை ரிட்டர்ன் பண்ணணும்னா பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும்.